வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிப்ஸ் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவன்ட்லி அந்த பிளேலிஸ்ட்டின் கீழே ஒரு 4 சின்ன சின்ன பேராகிராஃப்ஸ் பார்க்கலாம். பிஃபோர் கோயிங் டு ஸ்டார்ட் தட் வீடியோ, லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தேன். வீக்கம், அதுக்கு நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்வோம் அப்படின்னு. எல்லாருமே கரெக்டான ஆன்சர் தான் கொடுத்துருந்தீங்க. ஸ்வெல் அப்படின்னா வீக்கம் அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோவோட எண்டில் அடுத்த டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேராகிராஃப் பாருங்கள். நேற்று நைட்டு நானும் என்னுடைய அம்மாவும் திருச்சிக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக போனோம். லாஸ்ட் நைட் மை மதர் அண்ட் ஐ வென்ட் டு அட்டன் எ ஃபங்க்ஷன் நியர் ட்ரிச்சி. நானும் என்னுடைய அம்மாவும் அப்படின்னா மை மதர் அண்ட் மீ அப்படின்னு சொல்லக்கூடாது, மை மதர் அண்ட் ஐ அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பிரைடோடைய அவுட்ஃபிட் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. த பிரைட்ஸ் அவுட்ஃபிட் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். ரொம்ப அழகாக இருந்தா, எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஷீ லுக்ட் கார்ஜியஸ், எவ்ரி ஒன் லைக்ட் ஹர் அவுட்ஃபிட். இப்போ சேர்த்து சொல்லி பார்க்கலாமா? நேற்று நைட்டு நானும் என்னுடைய அம்மாவும் திருச்சிக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போனோம். அந்த பிரைடோடைய அவுட்ஃபிட் அவ்வளோ நல்லா இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தா, எல்லாருக்குமே அவளுடைய அவுட்ஃபிட் ரொம்ப பிடிச்சிருந்தது. லாஸ்ட் நைட் மை மதர் அண்ட் ஐ வென்ட் டு அட்டன் அ ஃபங்க்ஷன் நியர் ட்ரிச்சி. த பிரைட்ஸ் அவுட்ஃபிட் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஷீ லுக்ட் கார்ஜியஸ், எவ்ரி ஒன் லைக்ட் ஹர் அவுட்ஃபிட். ஓகேவா? இப்போ அடுத்த பேராகிராஃப் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? பொதுவாகவே எனக்கு சினிமா பார்க்குறது, எனக்கு அவ்வளோவா மூவிஸ் பார்க்குறது எனக்கு பிடிக்காது. தேட்டரில் மட்டும் இல்லை, வீட்டில் கூட. நார்மலி ஐ டோன்ட் லைக் டு வாட்ச் ஃபில்ம்ஸ், நாட் ஈவன் இன் தேட்டர்ஸ் பட் ஆல்சோ அட் ஹோம். எனக்கு என் ஃபேமிலி கூடயும் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் பிடிக்கும். இப்போ கூட எனக்கு என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோடலாம் காண்டாக்ட் இருக்குது. ஐ லைக் டு ஸ்பெண்ட் டைம் வித் மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஈவன் நவ் ஐ ஹாவ் பீன் காண்டாக்டிங் மை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்க்கலாமா? பொதுவாகவே எனக்கு சினிமா பார்க்குறது பிடிக்காது. தேட்டரில் மட்டும் இல்லை, வீட்டில் கூட தான். எனக்கு என் ஃபேமிலி கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் பிடிக்கும். இப்போ கூட என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் எனக்கு காண்டாக்ட் இருக்குது. நார்மலி ஐ டோன்ட் லைக் டு வாட்ச் ஃபில்ம்ஸ், நாட் ஈவன் இன் தேட்டர்ஸ் பட் ஆல்சோ அட் ஹோம். ஐ லைக் டு ஸ்பெண்ட் டைம் வித் ஃபேமிலி அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ். ஈவன் நவ் ஐ ஹவ் பீன் காண்டாக்டிங் வித் மை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பேராகிராஃப் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? நேற்று நான் என் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக போனேன். அவங்க அம்மா சொன்னாங்க அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. எஸ்டர்டே ஐ வென்ட் டு see மை ஃப்ரெண்ட். ஹிஸ் மதர் செட் ஹி வாஸ் ஸ்லீப்பிங். அப்புறம் நான் வந்துட்டேன். தென் ஐ கேம் ஹோம். கொஞ்ச நாள் கழிச்சு அவன் மறுபடியும் கால் பண்ணி என்னை அங்கே வர சொன்னான். ஆஃப்டர் எ ஃபியூ மினிட்ஸ் ஹி கால் மீ அண்ட் ஆஸ்க் மீ டு கம் அகெயின். ஆனால் நான் போகலை. பட் ஐ டிட் நாட் கோ. இது அகெயின் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? நேற்று நான் என் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போனேன். அவங்க அம்மா சொன்னாங்க அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்புறம் நான் திரும்பி வந்துட்டேன், வீட்டுக்கு வந்துட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு அவன் கால் பண்ணி என்னை மறுபடியும் வர சொன்னான். ஆனால் நான் போகலை. எஸ்டர்டே ஐ வென்ட் டு see மை ஃப்ரெண்ட். ஹிஸ் மதர் செட் ஹி வாஸ் ஸ்லீப்பிங். தென் ஐ கேம் ஹோம். ஆஃப்டர் எ ஃபியூ மினிட்ஸ் ஹி கால் மீ அண்ட் ஆஸ்க் மீ டு கம் அகெயின். பட் ஐ டிட் நாட் கோ. இப்போ ஃபைனலாக ஒரு பேராகிராஃப் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? பாருங்கள். அவங்க அம்மா மாதிரி இருக்கிறாள்ல. இப்போ நம்ம ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிறோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் அப்போ தான் அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணை வந்து முதல்ல பார்க்குறோம். நீங்கள் சொல்கிறீங்க அவள் அப்படியே அவங்க அம்மா மாதிரி இருக்கிறா அப்படின்னு. எப்படி சொல்லலாம்? ஷீ டேக்ஸ் ஆஃப்டர் ஹர் மதர். டேக் ஆஃப்டர் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேசல் வேர்ப். ஒருத்தவங்களுடைய அப்பியரன்ஸையோ அவங்களுடைய குணாதிசயங்களையோ குறிக்கிறதுக்கு நம்ம இந்த டேக் ஆஃப்டர் அப்படிங்கிற ஃப்ரேசல் வேர்ப் யூஸ் பண்ணலாம். ஆனால் எங்கள் பாட்டி சொல்கிறாங்க அவள் அவங்க அப்பா மாதிரி இருக்கிறா அப்படின்னு. பட் மை கிராண்ட்மதர் செட் ஷீ டேக்ஸ் ஆஃப்டர் ஹர் ஃபாதர். ஆனால் எனக்கு அப்படி தோணலை. நீ என்ன நினைக்கிற? பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ. வாட் டு யூ திங்க்? அவள் யார் மாதிரி இருக்கிறா? ஹூம் டஸ் ஷீ டேக் ஆஃப்டர்? இப்போ ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அவள் அவங்க அம்மா மாதிரி இருக்கிறா. ஆனால் எங்கள் பாட்டி சொல்கிறாங்க அவள் அவங்க அப்பா மாதிரி இருக்கிறா அப்படின்னு. ஆனால் எனக்கு அப்படி தோணலை. நீ என்ன நினைக்கிற? அவள் யார் மாதிரி இருக்கிறா? நம்ம இதே மாதிரிலாம் ரொம்ப கேஷுவலாக அதிகமாக பேசுவோம் தெரியுமா, ஒருத்தர் கூட. ஷீ டேக்ஸ் ஆஃப்டர் ஹர் மதர். பட் மை கிராண்ட்மதர் செட் ஷீ டேக்ஸ் ஆஃப்டர் ஹர் ஃபாதர். பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ. வாட் டு யூ திங்க்? ஹூம் டஸ் ஷீ டேக் ஆஃப்டர்? ஓகேவா? கிளியராக இருக்கா?
அவ்வளோதான். இதே மாதிரி சின்ன சின்ன பேராகிராஃப்ஸாக நீங்கள் யோசித்து எழுதி ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போதே அந்த இமேஜினேஷனை கொண்டு வந்துடணும். ஓகேவா? இப்போது இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன டாஸ்க் அப்படின்னா, எப்போதுமே பார்த்திங்கன்னா நம்ம வெக்காப்ஸ் தான், நம்ம ஏதாவது ஒரு வெக்காபுலரி தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதோடைய மீனிங் சொல்லி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க அப்படின்னு. இந்த வீடியோவில் நம்ம ஒரு டாஸ்க், ஒரு சின்ன பேராகிராஃப் மாதிரி ஃபார்ம் பண்ணுறேன். அதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வாங்க. நான் உனக்கு கால் பண்ணேன், நீ ஏன் என் காலை எடுக்கலை, பிஸியாக இருந்தியா? ஓகேவா? ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், நான் உனக்கு கால் பண்ணேன். செகண்ட் சென்டென்ஸ், நீ ஏன் என் காலை எடுக்கலை. தேர்டு ஒன், நீ பிஸியாக இருந்தியா? இது மூணுத்தையும் எனக்கு ஜஸ்ட்டு ஒரு சின்ன பேராகிராஃபாக எனக்கு ரைட் பண்ணி எனக்கு காமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். I hope this video is very useful to you. Share and subscribe our video. For getting further notification, press bell button. We will see you on Thursday.